மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி கொடுத்த வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு நாகப்பட்டினம். தரம் இருக்கும் நாகப்பட்டினம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டில இருந்து தென்வடலாக சென்றால் அருமையான ஒரு பெரிய சிவாலயம் உண்டு. இருக்கா? 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலால் மன வருத்தமும் பண கஷ்டமும் கடன்களும் மன உபாதைகளும் உண்டு. நடக்கா? வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? அந்த நீதிமன்ற வழக்கில் வெற்றியாக்கி தரேன். அந்த இடத்துல உங்களை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மாந்திரிகம் செய்யப்பட்டது. அதை நீக்கி ஜெயிச்சு தரேன். நல்லா இரு மகளே, கவலைப்படாம இரு, சந்தோஷமா இரு. அப்பா வீட்டோட இருப்பான். சென்று வருங்க. அதே நாகப்பட்டினத்து எல்லை இடம் வீடு கூப்பிடாம யாரும் நுழையக்கூடாது. இடம் வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? பாப்பா என்னம்மா வீடு சொல்லு. உட்காரக்கூடாது, சொல்லுங்க. கால் ஒன்று. நீங்க யாருமா? வாங்க, சேர்ந்து வாங்க. முதல்ல காலில் விழாமல் அங்கே வந்து யாரும் உட்காரக்கூடாது, அது முக்கியம். இன்னும் 2 தானே காலில் விழுந்துப்பா. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டை தாண்டி போகும்பொழுது ஒரு நீர்நிலை குளமா ஆறா? குளம் தெரியுது. அந்த கரையெல்லாம் தாண்டி போனா தான் உங்க ஊரே வருது இல்லையா? இன்னொரு தானே கால் வந்துட்டு வா. என்னடா குடிக்கிறேன்? உன்னுடைய வீடு நீதிமன்றம் போய் திரும்பி கிடைக்கும் அந்த நிலையை நான் உருவாக்கி தந்தா போதுமா? இந்த அதுக்குரிய பணமும் தாரேன், அந்த வீட்டை உங்களுக்கு உரிமையாக்கும் தாரேன். இந்த வெற்றி உண்டு மகளே, ஜெயிச்சு வா. நல்லா இருக்கு. பக்கத்தில் வாமா. வாழ்க, சாப்பிட்டு போங்க. அப்புறம் பிள்ளையை பத்தி கேட்டு வந்தவர்கள் யார்? என்னப்பா பிள்ளை எங்க இருக்கான்? என்ன அவனுக்கு? காலில் வந்துட்டு. நல்ல காலில் விழலை, நம்பவே மாட்டேன். அடுத்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டுவது யாருடா? முன்னால் வந்து நில்லுடா செல்ல மகனே, உட்காருப்பா. நீ அங்கே நில்லுக்கா. நீ உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக உன் மகனுடைய மனசு குடும்பத்துக்கு மாறுபட்டதாக நடந்து கொண்டு இருக்கும். புரியுதா? இடையில வண்டியிலிருந்து சறுக்கி விழுந்த சூழ்நிலைகள் உண்டு. கால் விட்டு வா. என்னடா கோபாலே, இன்னும் உட்கார வேண்டியதானே? பாலம் முருகா, ஒரு சேரை போட்டு உட்கார. எப்படி இப்போ உன் மகனை அந்த பக்கத்துல இருந்து மாற்றி தரணுமா? அவன் கூட்டு ஓடுறதுக்கு ரெடியா இருக்கான. இப்ப என்ன பண்றது? ஆனாலும் டேஷ் போடுதானே, டேஷ். கால் வந்துட்டு வா. அவளுக்கும் புத்தி கிடையாது தம்பி, அதையும் தெரிஞ்சுக்கா. நீ யாருக்கு அப்படி புத்தி வந்துடும்? என்ன இந்தா உன் பையனுடைய மனச்செருக்கை நீக்கி தெளிவாக்கி தாரேன். 3 முறை என்னைய பார். அமாவாசைக்கு 3 நாள் வாப்பா, சந்தோஷமா வாப்பா. பொம்பளை பிள்ளைய பெற்றவனே வா.
என்னடா வேணும் பிள்ளைக்கு? நான் சொன்னா நீ கேப்பியா? சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு. நான் ரொம்ப பேசுறதுக்கு விரும்பவில்லை. இப்போதைக்கு தவறான வழிகளை மேற்கொண்டு வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு தயாராக இருக்கிறாள். நீ தூங்கும்போது போகலாம், நீ வெளியிலே வந்த பிறகும் போகலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைக்கு பொறுப்பு குறைவு. புரியுதா? பொம்பளைய போக விடாம தடுத்தா போதுமா? இப்போ விரும்புகிறவன் உன்னைய போட்டு தள்ளதுக்கு கூட அஞ்ச மாட்டான். கோயிந்தான் அவன். பே உண்மையா? கால் வந்துட்டு வா. இதோட 3 முறை திருத்தப்பட்டாச்சு. 3 முறை திருத்தப்பட்டாச்சு. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. வா பக்கத்தில். இந்த உன் நிறுத்தி தாரேன். அமாவாசைக்கு முதல் நாள் என்னை வந்து பார். இந்தா நல்லா இருக்கு மகனே, சந்தோஷமா இருக்கு. சரி, அதை அடுத்து பேசுவோம்ப்பா. கர்மசாமிக்கு அப்படியா சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? நாகப்பட்டினம். சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம். என்ன சொத்து? அப்போ தூரப்போ, அவ்வளோதான். சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது. கதையெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னால் ஒரே வாக்கு தான். சொத்து என்ன பிரச்சனை? கால் வந்துட்டுமா உனக்கு தான். பார்த்தியா? என்னக்கா செல்லக்கா, உன் வீட்டில் கடனும் கப்பியும் இருக்குது, அதை தீக்கணும். இவ்வளோதான விஷயம். டிங் டிங் டிங். நல்ல காலில் விட நம்ப மாட்டேன். போங்க. என்னடா தம்பி? உன்னுடைய டாக்குமெண்ட் சம்பந்தமாக விவரமாக பேசி உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய மனசை மாற்றி நீதிமன்ற வாயிலில் போய் மாத்துறதா அல்லது பேச்சுவார்த்தையில் மடைக்கிறலாமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்கு. பேச்சுவார்த்தையில் உனக்கு உரிமையை நான் வாங்கி தரேன். 3 மாதத்தில் நடக்கும். கால் வந்துட்டு வா. எழுதியாச்சு. 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிடுவோம். அவங்க ஏற்கனவே 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. இதை எப்படி முடிக்கலாம்னு உன் உரிமை உனக்கு கிடைக்கும். நல்லா இருக்கு. அளவு குறைச்சி கிடைக்கும். கொஞ்சம் அளவு குறைய இருக்கும், கவலைப்படுறாத. அதுக்கு ஈக்குவலாக நான் தருவேன் உனக்கு. சந்தோஷமா இரு. வயிறார சாப்பிடு போ. கர்மசாமிக்கு தேவகோட்டை. தேவகோட்டை காரைக்குடி. தேவகோட்டை தேவகோட்டை தேவகோட்டை. கூட்டம் நிறைய இருக்கு. ஒரே ஊருக்குள்ளே புகுந்து இருந்தா என்ன அர்த்தம்? எல்லா மக்களுக்கும் சொல்லணும்ல. உண்மையா இல்லையா? நம்ம சொன்னா யாரு கேட்கா? தேவகோட்டை தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. தேவகோட்டை. தேவகோட்டையா? சிவகங்கை நான் கூப்பிடுறையே. நோ நோ நோ. தேவகோட்டை தன் சொத்துக்கள் நான் நடத்துகிற இயக்கத்தை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வரலாம். காரைக்குடியாமா அவங்களுக்கு முன்னால் வந்து நில்லுங்க. கால் வந்துட்டு வரலாம். கர்த்தாவின் மனம் போல் கசிந்துருகி சொத்துக்கள் பங்கெல்லாம் வந்து சேர்ந்துருச்சா? ரொம்ப தூரமா இருக்கிற பிள்ளைகளுடைய மனதெல்லாம் சந்தோஷமா ஆயிடுதா? சரி, இப்ப என்ன வேணும்? அதுதான் நடத்துகிற அறக்கட்டளை இயக்கத்துக்கு நல்வழி காட்டணும். அதுக்கு கொஞ்சம் ஃபண்டுகள் வந்து சேர்ந்தா நீ செஞ்சிருவ. அவ்வளோதானே? கால் வந்துட்டு வா. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டது யாரு?
காரைக்குடியா? திருமணம் சொந்தம் கழி கட்டு வந்துடுங்க. இந்தா மகளே, உனக்கு ஒரு இடத்துல இருந்து அமௌண்ட் கிடைக்கும், உன் சொத்தும் அதில் உதவியாக இருக்கும். வெற்றியாக்கி தரேன், நல்லா நடக்கும், சந்தோஷம். யாருக்குமா திருமணம்? மகளுக்கா மகனுக்கா? மகளு. கால் வந்து ஜாதகம் பார்த்ததுக்கு இந்த வருஷத்தில் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்களா? ஆனால் பேச்சுவார்த்தை வருது, நடக்க மாட்டேக்க. கால் வந்துட்டு வா. யாரம்மா நீ? வெள்ளச்சலை கட்டி வாரிய யாரு? பார்ப்போம். வரலாம். வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா வருத, பெண் தெய்வம், அது யாரு? அப்படியா? சரி. இப்போ உன் பிள்ளையினுடைய திருமணத்தில் கிரகங்கள் சம்பந்தமா எந்த தடைகளும் இல்லை. ஜென்மபாவத்தின் அடிப்படையில் காலதாமதமாகும். இருதார யோகம் உள்ள பிள்ளையா இருக்கு. அதனால அந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன் பிள்ளைக்கு இந்த ஆண்டுல கல்யாணத்தை நடத்தி தரேன். வேற என்ன வேணும்? நான் தந்திருக்கேன்ல, வாங்கிக்கலாம். நல்லாரு, ஜெயிச்சு வா. போ, கால் வந்துட்டு வாக்கா. கர்ப்பத்தை விழுந்துச்சு போற பைய உள்ள மெல்லேந்தி கிறக்குதா? டென்ஷன் ஆகிட்டியா? தண்ணி குடி போய். என்ன வேணும்? கண்ணை மூடு. பாத்ரூம் கண்ணை மூடிக்க. நீ கால் வந்துட்டு வா. உன் பையன் இந்த முறை வெற்றி ஆயிடுவான். அவனுக்கு மெரிட்லேயே வேலை கிடைக்கும். ஜெயிச்சு வா. அடுத்த உதவி பண்ணுவோம், அடுத்து பேசுவோம் அதை பற்றி. ராம்நாட்டு பகுதி. அப்படியா? கண்ணை மூடு. நல்லாயிருவான்க்கா, போயிட்டோம். ராம்நாட்டு பகுதி, பரமக்குடி. பரமசிவன் கழுத்திருந்து கஞ்சப்பிரபு அவர்களே வருக. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? யார் இவர்? இப்ப யாருக்கு கேட்கணும்? அப்படி சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் உட்காருங்க. உனக்கு உட்காரு. கால் வந்துட்டு நீ சும்மா உட்காரு. சும்மா துணைக்கு உட்காந்து. அது எனக்கு தெரியும்ல. மகளே, உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? கடன்கள் எவ்வளவு வச்சிருக்கிய? சரி, இப்ப என்ன பண்ணணும்? சொந்தக்காரங்க எடுத்துட்டாங்கன்னு சந்தேகப்படுறீங்களா? அந்த பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும், வாங்கி தரேன். சரியா? இந்தாங்க. ஜெயிச்சுக்கா. அடுத்தவர்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாத. நல்லா எனக்கு காது கேட்காது. நீ போ, உன் பொன் பொருள் வரும், அதை போட்டு முடிச்சுக்கலாம். கர்மசாமி உன் பையன் வந்து நில்லுமா முதல்ல. யாருமா அது? என்னப்போ பையனுக்கு? பையனா? கால் வந்துட்டுவா. அதான் இப்போ சொல்ல கேட்க மாட்டேக்கான, என்னன்னு பார்க்கணுங்களா? அடுத்த பையத்தில் என் உடம்புக்குள்ள ஏதோ வலியும் வேதனையும் இருக்கு, அது சொந்தமாக எனக்கு சந்தேகமும் மனக்குழப்பமும் இருக்குன்னு யார் ஒருத்தர் கேட்காங்க. யாரப்பா அது? என்னப்பா வலி வேதனை? உள்ளுக்கு வலிக்கா? இன்னொரு ஆளும் இருக்கு, அது யாரப்பா? ஏய், ஏன்னா நான் என்ன பேசுன்னு நீ என்ன கேட்க? கச்சா புச்சா சிக்கா புக்கா. கால் வந்துட்டாக்கா. ஒரு பெண்மணியை தான் தேடினேன். என்ன செய்கிறது? என்ன செய்யுது? அங்கே நில்லுங்க. அப்படி
ஒருத்தன் மாட்டை தொலைச்சிட்டான், பசுமாட்டை தொலைச்ச உடனே என் மாட்டை தேடி பிடிச்சி கொண்டு வாங்கன்னு ஒருத்தங்கிட்ட சொன்னான். அப்போ உன் மாட்டுக்கு அடையாளம் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. 4 மடுக்காம்பு இருக்கும், நடுவில் ஒரு மச்சம் இருக்கும், அதுதான் அடையாளம் அப்படின்னு சொன்னா, எத்தனை மாட்டு காம்பை போய் பார்ப்ப? மச்சத்தை எப்படி தேடி பார்ப்ப? உன் மகன் அப்படி தேடிக்கிட்டாலே தான். கால் வந்துட்டு வா. விவரமானப்ப புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. என்னடா ஜான், இப்போ உன் மகனுடைய மனதை ஒருநிலைப்பட்டு உன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அதுக்கு முன்னால் அவளை கூட்டிட்டு ஓடிட்டாம்னா, அவன் திருப்பி முடிச்சிட்டாம்னா, உனக்கு தேவை திருப்பியில் தானே கல்யாணம் முடிக்கணும். அது உன் இஷ்டப்பட்டு முடிக்கணுமா, அவன் இஷ்டப்பட்டு நடக்கணுமா? அது நீ சம்மதிச்சிட வேண்டியதானே. அப்படி கேட்கான் அவன். கால் வந்துட்டோம் பத்தியா, நம்ம சொன்ன எவன் கேட்கான்? மனமே நீ மாறுவாயா? அது எப்படி பொம்பளைகிட்ட போன மனசு எப்படியா மாறும்? அதிசயம் இல்லையா? இந்தா எல்லோரும் மதிக்கக்கூடிய அளவுக்கு கல்யாணத்தை ஆவணிக்குள்ள நடத்தி தரேன். அவன் மனசையும் திருத்தி உனக்கு கட்டுப்பட வைக்கிறேன். அவன் வரமாட்டான். ஏன்னா இங்கே வந்தால் உண்மையை உடைச்சிருவேன். அதனால் அந்த எருவ மாட்டு இங்கே வராது. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டியை கூப்பிட்டு வருவான். அதுக்குங்கிட்ட ரகசியம் இருக்காதுல்ல, போயிட்டு வா. கால் வந்துட்டாங்கப்பா. நம்ம சொன்னால் யாரு கேட்கா? என்னண்ணே உன் கண்ணுக்கு ஏதாவது ஆத்மாக்கள் தெரியுதா? யாரும் அமுக்கிறது மாதிரி எதுவும் தெரியுதா? ஆனால் உடம்புல ஒரு நோய் இருக்கிறதுங்கிறது மட்டும் உனக்கு தெரியுது. டாக்டர்கள்ட்ட போய் பார்த்தா என்ன சொல்கிறாங்க? ஆனால் இந்த சக்தி எப்படி நம்மளுக்கு இந்த வேதனையை கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு ஒன்று உள்ளத்தில். கால் ஒன்று வா. அமைதி. என்னக்கா என்ன? அங்கே போயிருங்க. எந்த ஒரு திருச்சிக்கு நான் வரல. போகக்கூடாது. நம்ம இந்த உடம்புல உள்ள நோயை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். இது செய்வன கோளாறால் ஆனதா அல்லது வேற எதுவும் தீய சக்திகளால் உருவாக்கப்பட்டிருக்குமா என்ற ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. தீய சக்திகளால் உருவாக்கப்பட்டவை தான். அதனால முதல்ல ஹார்ட் பீட் கூடுதலாக அடிக்கும். படப்படா படப்படா படப்படா. அதுக்கு அங்கிட்டு வயிறு ஏத்துறது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஒரு கண் அடிக்கடி படக்கு 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 படக்குன்னு துடிக்கும். அதனால கண் பார்வையில் ஒரு மங்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். வருதா? இத்தனையும் நீக்கிடுவோம். கால் வந்துடுவோம். ஜிங்க். நம்ம சொன்னா ஏன் கேட்கலாம்? நாங்கள் என்னென்ன பேச்சு கொடுத்தேன்? வேற என்னடா வேணும் தம்பி? நீ வெளிநாட்டுக்கு சென்று வாடா. அதுக்கு பிறகு உன் சொத்தை முடிச்சு தரேன். இந்த நோயையும் தீர்த்து தரேன். அடுத்த பௌர்ணமி வரை அவகாசம். அதுக்குள்ளே சரி பண்ணிடுவோம். சரியா? இப்போ முடியாது, நிறுத்தி வைங்க. வேண்டாம். அப்படி போனால் ஒரு கால் வீங்கும், நரம்பு இழுக்கும். வரீங்களா? போய் சாப்பிடுங்க போங்க. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு ராஜா. ஓய் யாருது அப்படின்னா வந்துரு. தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீது பாசத்தை காட்டும் ஓசை மணி ஓசை. பேர் என்ன? உன் பேர் என்ன? கேட்குற கேள்விக்கு பதில். நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் சர்ச்சுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்கும்னு தானே நான் கேட்டிருக்கேன். 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே எதுக்கும் போயிருக்கீங்களா நீங்கள்? எதுக்கு எதுக்கு போனேன்? போவியோ? நான் இப்போ பாடின பாட்டு சும்மாவா பாடினேன்?
விவரமாக தானே பாடியிருக்கேன். கால் வந்துட்டு வா. அங்கேருந்து ஒரு ஆவி வருது, தூய ஆவி. ஊரார் வெறுத்தால் உலகம் பழித்தால் உதவும் கோயில் மணி ஓசை. உடம்புக்குள்ள இருக்குது நோயா அல்லது வேற எதுவும் கோளாறா அப்படிங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு. இடையில 1.5 வருஷத்துக்கு முன்னால கொஞ்சம் தகராறுகள் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு மன உபாதைகள் நடந்தன. அதுல மாந்திரிகத்தால் எதுவும் பிரச்சனை நடந்திருக்குமா அப்படிங்கிற ஐயப்பாடு உங்க உள்ளத்துல இருக்கு. அப்படி ஒண்ணுமே நடக்கல. உண்மையிலேயே இது உடல் இயக்கத்தினால் உள்ள வலியும் வேதனையும் தான். அதை தீர்த்து தெளிவு பண்ணிடுவோம். மருத்துவத்தாலும் தெய்வ சக்தியாலும் நீ குணமாகி மகிழ்ச்சி அடைவாய். வேற என்ன வேணும்? வெளியில கொடு. இருக்க இடம் வேண்டாம். அது 9 வருஷத்துக்கு பிறகு செய்ய வேண்டிய வேலை. வெற்றி அடைவாய். இப்படி இந்தா பணம், இந்த ஆனந்தமாறு, வயிறார சாப்பிடு, போ. பரமக்குடி 2 பக்கம் தேவியை வைத்தான், பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான். என்னடா வேணும் தம்பி? வேணும். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி யாரும் சொன்னாங்களாடா? முன்னாடி பார்த்ததுல கொஞ்சம் சில பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஆப்ரேஷன் வேண்டாம். தெய்வ சக்தியால் குழந்தை பிறக்கும், பொம்பளை பிள்ளை பிறக்கும். முத்துமாரி அம்மானு பேர் வைக்கணும். கால் வந்துட்டுவாங்க. அது எனக்கு தெரியாது. கால் வந்துட்டுவாங்க. அப்போ அதுக்கு தக்கன முத்து மேரின்னு வச்சிருவோம் நம்ம. அவ்வளோதானே. ஒரு இடத்தை மாற்றிடுவோம். என்ன வாமா இந்தா. இந்த ஆண்டு குழந்தை ஜனனமாகும். கடையில் இப்போ ஏற்கனவே அடைச்சி போடக்கூடிய நிலைமை இருக்கு. இந்தா பணம் தந்துட்டேன். நல்லா வயிறார சாப்பிடு, சந்தோஷமா இரு. சாயல்குடி பக்கம் நரிப்பையூர். ஏக்கா உங்களுக்கு நரிப்பையூரா? அப்படி சொல்லக்கூடாது. பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? நான் பிள்ளைய பற்றி மட்டும் கேட்டு வந்த ஆளை கூப்பிட்டுருக்கேன். நில்லுங்க. கால் வந்துட்டு வரலாம். சாயல்குடி வாங்க. உன்னுடைய என்ன கருப்புசாமி நீங்க நிக்கிறீங்க? அப்படியா? சரி, கால் வந்துட்டு வரலாம். உன் பையனை மட்டும் நான் மனதை அடக்கி தந்துட்டா போதுமாப்பா? சரி, உன் பையனுடைய மனதை நான் அடக்கி தாரேன். சரியாக இந்த ஆண்டில் உன்னுடைய மூத்த பையனுக்கு நான் கல்யாணத்தையும் நடத்தி வச்சிருந்தேன். ஆனால் அதுக்கிடையில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்கணும், வியாபாரத்தையும் வெற்றியாக்கி தரேன். இந்த செல்வாக்கா இருப்பப்பா. வேற என்ன வேணும்? புண்ணியம் கிடைச்சாச்சு, சந்தோஷமா இருக்கலாம். வீடு சம்பந்தமாக அறகுறை கேசா வீடு. கால் வந்துட்டு வா. நேரம் ஆகுது. வீட்டுக்குள்ள ஒரு பெண் தெய்வம் வருது. அது என்னது? வீட்டுக்குள்ள ஒரு பெண் தேவதை வருது. ஆமா. இப்ப இந்த வீட்டை விருத்தியாக்கி தந்தா போதுமா? இந்த குழந்தை கொண்டு போய் வச்சு கும்பிடு. மணக்கும். வீட்டுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும். பயந்துராத, அது அந்த தேவதையின் சத்தம். இந்த நல்லா மகளே, வெற்றி உண்டு. இன்னையிலிருந்து விருத்தி ஆயிடும். போ. சாயல்குடி எல்லை எங்களுடைய சொத்துக்கள் கொஞ்சம் குழப்பமானதாக இருக்கிறது. எங்க பொம்பளை பிள்ளை வாழ்க்கையும் சரியாக்கி தரணும்னு கேட்டு வந்தது. கால் வந்துட்டு வரலாம். ஆடாத மனமும் உண்டோ, நடை அலங்காரமும்
சொத்து சம்பந்தமாக இப்பொழுதுக்கு பேசாதே அப்படின்னு உத்தரவு. ஏன்னா அங்க போட்டியும் பொறாமையும் சண்டையும் சச்சரவும் மறைமுகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்தை நான் இந்த ஆவணிக்குள்ள நிர்ணயம் பண்ணி நானே ஆசீர்வாதம் பண்ணி நடத்தி தந்துடுவேன். 2 பிள்ளைகளுக்கும் அருமையான கல்யாணத்தை நடத்திடுவோம். உன் சகோதரன் இப்போ கொஞ்சம் தொழிலை பிடிச்சி என் அருளால முன்னேறி வந்துகிட்டு இருக்கான். பல கோடிகளை பெற்று ஆனந்தமாக வருவான். எத்தனை பெற்று? பல கோடிகளை பெற்று வருவான். அவன் என் அருளால புண்ணியமாக இருந்து பெரிய காம்ப்ளெக்ஸ், கருப்பசாமி காம்ப்ளெக்ஸ்னு கட்டி நிறைய வாடகை பணங்களை சம்பாத்தியம் செய்வான். இப்போது கட்டிடங்கள் சம்பந்தமான பணிகளை தொடங்குவதற்கு முன்னணியாக இருக்கிறார். அதுக்கு பல லட்சங்களும் கோடிகளும் வந்து குவிகிறது மகளே. கால் ஒன்றுவா கர்மசாமிக்கு வரலாம். சாபா எல்லாம் நிறைவேறியாச்சு. சந்தோஷம், கல்யாணம். இந்த பையன் வாழ்க்கை ஆனந்தமாயிடுது. காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. சிவகாசி அங்க போய் உட்காருங்க. சிவகாசி அடுத்து கூப்பிடுறேன். ஜங்கு பொங்கு ஜிங்கு கால் வரலாம். அம்மா போய் உட்காருங்க. இங்க நிக்க கூடாதக்கா, உட்காருங்க. நிறைய கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ உன் இஷ்டப்படி ஊதாரித்தனமா ஒருதலை பட்சமா பணத்தை செலவழிக்க வீட்டில் கட்டுப்பாடா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சில குழப்பங்களை தேவையில்லாம வீட்டுக்குள்ள உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா உன் பாதை நியாயத்தின் வழியிலே இருக்கு, நீதியின் வழியில தான் இருக்கு. அதுல எந்த தவறுகளும் இல்லை. இப்போ ஒரு கடனை தீர்க்கணும். அதுக்கு 1,17,00,000 ரூபாய் வேணும். கால் ஒன்று சொல்லலாம், தந்துருவோம். அந்த பணம் யார் மூலமாவது நான் வாங்கி தந்து அந்த கடனை தீர்த்தா போதுமாப்பா? இந்தா உனக்கு தந்திருக்கேன். 1 மாதத்துக்குள்ளே தெளிந்த பதிலோடு என்னை அடைவாய். வாழ்க. அது அடுத்த உத்தரவுல பார்ப்போம். உடல்நிலை பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்து தெளிந்து வந்த மகன், சகோதரன் சகோதரி, சகோதரன் சகோதரி, சகோதரன் சகோதரி. கால் ஒன்று சொல்லலாம். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ தூது சொல்ல மாட்டாயோ. மனதாலும் உடலாலும் பாதிக்கப்பட்ட இந்த மகனை தெளிவடைய வச்சாச்சு. பழைய வாழ்க்கை தொடங்காது என்பது உண்மை. பழைய வாழ்க்கை தொடங்காது. ஏன் தொடங்காது? அவர்களுடைய மனசும் அவர்களுடைய பாதையும் மாறிவிட்டன. புரியுதா புரியலையா? அப்ப இறுதி வரை எனக்கு துணை யார் என்ற ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கும். கால் ஒன்று வா, நீ உட்கார். அமைதி, அமைதியா இருங்க ஐயா. பக்தர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க தயவு செய்து. வேற என்ன வேணும்? ஒரு அறுவை சிகிச்சையாவது சரியாயிரும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா. இந்தா நோய் இல்லாமல் ஆயுளை காப்பாத்துறேன், வெற்றியாக்கி தரேன். ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமி நோய். போ கருப்பசாமிக்கு சாப்பிட்டு போ, அறகுறையா பெறாத. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வணக்கம் அண்ணாச்சி அவர்களே, சும்மா இருக்கிறீங்களா? கால் வந்துட்டுவாங்க. கொஞ்சம் போட்டுக்கலாம், குடிக்கத்தான் செய்யுது. பஞ்சப்பிரபா இருக்கிற ஐயா, அதான் கேட்டேன்.
இன்னொரு தடவை கால் உண்டான். போதும்.